ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்குமே இந்த ஈத் ரொம்ப சிறப்பாக போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ஈத் எப்படி போச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், எனக்குமே இந்த ஹஜ் பெருநாள் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக போச்சு. பிகாஸ் எப்பவும் போல் இல்லாமல் இந்த வருஷம் ஊரில் என் ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து பெருநாள் கொண்டாடுறதுக்கு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பர் ஸ்பெஷலாக போச்சு. இந்த ஈத் vlog நீங்கள் எப்பவும் பார்க்குற மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. ஊரில் இருக்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருக்கும், நாங்கள் ஊரில் பெருநாள் எப்படிலாம் கொண்டாடுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ஒரு பக்கம் ஹஸ்பண்டை மிஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஃபேமிலியோட ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. இன்றைக்கி எங்களோட ஈத் டே vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் ஈத் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹஜ் பெருநாளைக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம அரஃபா நோன்பு வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வீட்டில் போயிட்டு இருந்தது. இது நோன்பு திறந்தது குடிக்கிறதுக்காக இளநீல நொங்கு எல்லாமே போட்டு என்னோட சாட்சி நல்ல சில்லிங்காக ஷர்பத் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. நொங்கும் தனியாக சாப்பிட்றதுக்காக இந்த சைடில் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடில் இஃப்தாருக்கான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே என்னோட சிஸ்டர் தான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இஃப்தாருக்காக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு பேர் குல்ஃபி சிக்கன். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம எம்மியாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே அரஃபா நோம்போட இஃப்தார் என்னோட சாட்சி வீட்டில் தான். பிகாஸ் அரஃபா நோம்புக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நான் ஊருக்கு வந்திருந்தேன். வந்ததுமே பெருசாக ரெஸ்ட்லாம் எடுக்க முடியலை. அப்படியே ஈத் வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அரஃபாவோட ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் ஈத் ப்ரிப்பரேஷன்ஸ்னு அப்படியே பிஸியாகவே தான் போயிட்டு இருந்தது. எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான், ஒரு ஆள் ஃப்ரை பண்ணுவாங்க, இன்னொரு ஆள் எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுவோம். இன்றைக்கி அரஃபா நோம்போட இஃப்தாருக்காக ஃபிஷ் கட்லெட், மட்டன் சமோசா, குல்ஃபி சிக்கன், ஃப்ரூட் சாலட், இளநீ ஷர்பத், அப்புறம் மலாய் குல்ஃபி, இந்த மாதிரிலாம் எல்லாமே என்னோட சாட்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்கள் ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து பிள்ளைங்களோட நல்லபடியா எங்களோட அரஃபா நோன்பு திறந்தோம். அப்புறம் நோன்பு திறந்ததும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈத் நைட்டுங்கிறதால பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு சுத்த கிளம்பியாச்சு. இது எங்க ஊரோட மெயின் பஜார். ஈத் நைட்டுங்கிறதால நைட்டு 2 மணி வரைக்குமே ரொம்பவே கலகலப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் பீச் பக்கத்தில் இருக்கிற சூப்புக்கு தான் வந்திருந்தோம். பட் இப்போ தான் நோன்பு திறந்துட்டு வந்தோங்கிறதால பெருசாக யாருக்குமே பசி இல்லை. பட் இருக்கிற ஹீட்க்கு ரொம்பவே தாகமாக இருந்தது. ஸோ சில்லிங்காக ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குமேனு இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஜிகர் தண்டா குடிக்கலான்னு இந்த ஜிகர் தண்டா ஷாப்புக்கு வந்துட்டோம். சென்னையில் குடிக்கிற மாதிரியே நல்லா ஆத்தென்டிக்காக நல்லா சில்லிங்காக இந்த ஜிகர் தண்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம எம்மியாக இருந்தது. நான் இந்த ஜிகர் தண்டாக்கு ரொம்பவே பெரிய ஃபேன். முன்னாடிலாம் சென்னையில் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் குடிக்க முடியும். பட் இப்போ ஊர்லேயுமே இது கிடைக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்னோட சிஸ்டர் அது மேலே போட்டு கொடுக்குற அந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீம் மட்டும் தனியாக வாங்கியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே இருந்து சில்லிங்காக அந்த மாதிரி ஜிகர் தண்டா எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே ஈதுக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ண வேண்டியது இருந்தது. ஊருக்கு வந்ததுமே என்னோட சமையலுக்கு லீவ் விட்டாச்சு. எல்லாமே அம்மாவோட ப்ரிப்பரேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் டே ஈத் பிரேக்ஃபாஸ்ட்காக என்னோட அம்மா நாட்டுக்கோழி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அதில் ஆட் பண்ண வேண்டிய அந்த கேஷ்யூ பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனல் டச்சப்பாக நான் கொஞ்சம் இந்த மிக்சிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். 2 நாட்டுக்கோழி தனித்தனியாக குக் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன்று ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, இன்னொன்று இப்போ தான் குக் ஆகிட்டு இருக்கு. ஈத்னாலே வட்டலப்பம் இல்லைனா எப்படி? அதுவும் அம்மாவோட ஸ்பெஷல் கருப்பட்டி வட்டலப்பம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நைட்டே முடிச்சாதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அம்மா தான் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறதால சாட்சிக்கு மாமிக்குன்னு எல்லாத்துக்கும் மொத்தமாக செஞ்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஈத் டெக்கரேஷன்ஸ்க்கு தேவைப்படுற குட்டி குட்டி திங்ஸ் தான். இது எல்லாமே நான் அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈத் முபாரக்னு போட்டுருக்கிற மணி வைக்கிற கவர், அப்புறம் ஈத் முபாரக்னு இந்த பலூன்ஸ்லையும் போட்டிருக்கு. தென் ஈத் முபாரக்னு போட்டு கேக் ஸ்டிக்ஸ், அந்த மாதிரி க்யூட்டான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாம் வச்சு தான் இப்போ ஈத் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு மணி கவரில் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஈதி மணியை உள்ளே வச்சுட்டு பேக் பண்ணிட்டு இருக்கிறேன். குட்டி பிள்ளைங்களுக்கு அந்த பர்பிள் கவர் அண்ட் டீன்ஸ்க்கு இந்த ஒயிட் கவர்னு தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். தென் ஈத் முபாரக்னு போட்டிருக்கிற இந்த பலூன்ஸும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக ப்ளோ பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஈத்னாலே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் என்னோட அம்மாக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த லைட்ஸ்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான், ஒகேஷ்னலாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கும் இதை எடுத்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஈதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கேண்டில்ஸ், லைட்ஸ் எல்லாமே வச்சு இந்த சைடில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன்.
அப்புறம் இந்த சைட் காஃபி டேபிளில் ஒரு லேண்டன், அப்புறம் கொஞ்சம் கேண்டிஸ் அண்ட் ஈதி மணி எல்லாமே இந்த சைடில் வச்சுருந்தேன். இந்த குட்டி குட்டி லைட்ஸில் ஈத் முபாரக்னு போட்டிருக்கு. இது இங்கே வச்சதும் இன்னுமே பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் ஈத் முபாரக்னு வேறு போட்டிருக்கிறதால அந்தந்த ஒகேஷனுக்கு கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிடணும், இல்லைனா வாங்கினதுக்கே யூஸ் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈத் டைமில் வீட்டுக்கே அது ஒரு தனி அழகு தான். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே நம்ம மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். இன்றைக்கி ஃபுல்லாகவே அம்மா தான் சமையல் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நான் இந்த ஹோம் கிளீனிங் அண்ட் இந்த டெக்கரேஷன் வேலை எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன். ஃபைனலி 2 பேருமே டயர்டாகி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஈத் ஸ்வீட்க்கு நானே வீட்டில் ஏதாவது பண்ணணுன்னு தான் நினச்சிருந்தேன். பட் ட்ராவல் பண்ணி வந்த டயர்டில் சுத்தமாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ என்னோட சிஸ்டர் நௌரின் கிட்ட தான் இந்த ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களும் சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஃபட்ஜியாக ரொம்பவே எம்மியாக இருந்தது. இது அவங்களோட ஹோம் பேக்கிங்கில் அவங்களோட சிக்னேச்சர் ஃபட்ஜி ப்ரௌனிஸ். மேலே கிரிங்கிள் டாப்போட பார்க்குறதுக்கே அவ்வளோ பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருந்தது. வீட்டுக்கு வர பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்காக ப்ரௌனிஸ் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அது எல்லாமே தனித்தனியாக அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த ஈத் முபாரக் போட்டிருந்த இந்த கேக் டாப்பர்ஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலி இது கப் கேக் டாப்பர்ஸ் தான், பட் நம்ம இன்னைக்கு ப்ரௌனிஸ் தான் பண்ணியிருந்தோங்கிறதால அது எல்லாத்தையுமே இந்த ப்ரௌனிஸ் மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஈத் முபாரக்னு போட்டு. மொத்தமாக பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. அப்புறம் இன்னொரு ஸ்டிக் இருந்தது, அதையும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் மேலே வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிள்ளைங்க வந்தால் கொடுக்குறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஈத் நைட்னாலே மெஹந்தி கண்டிப்பாக போடுவோம் இல்லையா? ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மெஹந்தி போடலான்னு ட்ரை பண்ணோம். பட் பாருங்கள் என்ன ஆச்சுன்னு, கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ணல. ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு. இது எல்லாமே சனாஸ் ஹென்னால வாங்கின ஹென்னா அண்ட் ஸ்டென்சில்ஸ் இருந்தது. இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் இன்றைக்கி சாட்சி பிள்ளைங்களுக்கு மெஹந்தி போட்டு விட போகிறேன். டைமும் நைட் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. எனக்குமே ட்ராவல் பண்ணி வந்த டயர்ட் அண்ட் பேக் பெயின்னு சுத்தமாக முடியலை. ஸோ இந்த வாட்டி மெஹந்தி எதுவுமே போட முடியலை. அதுக்கு பதிலாக ஸ்டென்சில்ஸ் வச்சு சாட்சி பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டாச்சு. ஈத் நைட் இந்த மாதிரி தான் ரொம்பவே கலகலப்பாக இருக்கும். எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு இந்த மாதிரி மெஹந்திலாம் அப்ளை பண்ணிட்டு ரொம்பவே நல்ல டைம் போகும். பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் மெஹந்தி போட்டு விட்டேன். எனக்கு நான் மெஹந்தி எதுவுமே அப்ளை பண்ணல. பிகாஸ் செம்ம டயர்ட், எனக்கு எப்போடா தூங்க மாட்டோன்னு தான் இருந்தது. இது நெக்ஸ்ட் டே ஈத் மார்னிங் தொழுவு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். 7:30க்குலாம் ஏர்லியாக தொழுவை வச்சிருவாங்கங்கிறதால சிம்பிளாக ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து தான் இனி ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் நான் எம்ப்ராய்ட் பண்ண இந்த ஷால் அண்ட் இந்த நியூ அபாயா தான் எனக்கு ஈத் அன்னைக்கு போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட் பர்டன் அண்ட் சைட்லேயுமே இந்த மாதிரி ஒரு கட்டிங் வந்து அதுலேயுமே பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக இருந்தது. தொழுவுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். நான் என்னோட சிஸ்டர் அப்புறம் இசானும் முழிச்சுடான்னு அவனையும் பேக்கப் பண்ணியாச்சு. சாட்சி பிள்ளைங்க இப்படி எல்லாருமே ஒன்றா தான் போனோம். எங்கள் ஊரில் பீச்சில் தான் தொழுகை வைப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்திருக்கிறோம். செம்ம கூட்டமாக இருந்தது. அந்த பீச் ரோடே கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஜாம் ஆகி ஸ்டக் ஆகிற அளவுக்கு செம்ம கூட்டமாக இருந்தது. நாங்கள் இதுக்காகவே ஏர்லியாக வந்துட்டோம். அந்த சைடில் ஃபுல்லாக ஜென்ஸ்க்கு அண்ட் இந்த சைட் ஃபுல்லாகவே லேடிஸ்க்குன்னு தனித்தனியாக பார்ட்டிஷன் போட்டு தான் வச்சுருப்பாங்க. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஊரில் பெருநாள் கொண்டாடுறதால இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து தொழுகை வரதுலாம் எனக்கு ரொம்ப நாஸ்டல்ஜிக்காக இருக்குது. கல்யாணம் ஆனதுலேருந்தே மோஸ்ட்லி கல்ஃபில் கொண்டாடுற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த டைம் இங்கே வந்தது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஈத் பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சது. இப்போ பயான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வெயில் நல்லாவே ஏற ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சுளீர்னு வெயிலாக இருந்தது. அவர்களை பாசத்தோடு நேசத்தோடு வளர்த்த காரணத்தால் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டார்.
பெருநாள் தொழுகை நல்லபடியாக முடிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் கல்ஃபில் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அங்கே தொழுதமா வீட்டுக்கு வந்தோமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வெயில் அடிக்க ஸ்டார்ட் பண்ணதால் எல்லாருமே கலைஞ்சி போயிட்டாங்க. ஸோ நாங்களும் கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கிறோம். பீச்சுக்கு பக்கத்தில் தான் என்னோட வாப்ஷா வீடு இருக்குது, அதாவது எங்கள் வாப்பாவோட அம்மா வீடு. ஸோ ஆன் த வேலையே வாப்ஷா வீட்டுக்கும் போயிட்டு வாப்ஷா மாமி எல்லாத்தையும் பார்த்து பெருநாள் வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு இங்கே வந்திருக்கிறோம். அங்கேருந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே பிரேக்ஃபாஸ்ட் வேலை தான். அம்மா இன்னைக்கு கோழியப்பம் தான் சுட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி நைட்டே ப்ரிப்பேர் பண்ணது இருந்தது. அப்புறம் காலையிலேயே கருப்பட்டியில் ஜவ்வரிசி பாயாசமும் அம்மா செஞ்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இந்த டைம் ஊரில் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம், கோழியப்பம், நாட்டுக்கோழி, ஜவ்வரிசி பாயாசம், அப்புறம் வட்டிலாப்பம். நம்ம சமைக்காம அம்மா சமைச்சு கொடுத்து நம்ம உட்காந்து சாப்பிட்ற சந்தோஷமே வேறதான். இந்த சந்தோஷத்தை எல்லா பெருநாள்லையுமே நான் மிஸ் பண்ணுவேன். இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி அம்மா பாப்பாவோட உட்காந்து பெருநாள் கொண்டாடி அவங்களோட உட்காந்து இந்த மாதிரி பெருநாள் பசிரம் எல்லாம் சாப்பிட்றது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோடையே காலையிலேயே குர்பானிக்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கறி எல்லாமே கட் பண்ணி வந்து அதை எல்லாத்தையுமே கொடுத்து விடுற வேலையில அம்மா பிஸி ஆயிட்டாங்க. கட் பண்றவங்களே அதை கவர்ல போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வீடுகளுக்கு கொடுத்து விடுறதுக்கு நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். தொழுதுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 மணிக்கு மேலே தான் ரெடி ஆகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஈத் அவுட்ஃபிட், அப்புறம் ஆக்சசரிஸ் அண்ட் பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இங்கே உள்ள கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபுல் லாங் மேக்ஸி ட்ரெஸ். நான் இதுக்கு கான்ட்ராஸ்டாக நல்ல டார்க் மெரூனில் இந்த மாதிரி கோல்டு பார்டர் வச்சு ஒரு ஷால் எடுத்திருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸோட டாப்பில் ஃபுல்லாகவே பியூட்டிஃபுல் சீக்வன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி ஆலியா கட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் அண்ட் ஃபுல் மேக்ஸி ட்ரெஸ். இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே இந்த ட்ரெஸ் எடுத்தேன். அண்ட் கீழேயுமே இந்த மாதிரி தனியாக ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே சிம்பிளாக லேயர் நெக் பீஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட ஈத் அவுட்ஃபிட்டோட ஃபுல் லுக் இப்படி தான் இருந்தது. நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான மேக்ஸி ட்ரெஸ்க்கு கான்ட்ராஸ்ட் அண்ட் கொஞ்சம் கிராண்டாக துப்பட்டா போட்டிருந்தது, நல்லா இருந்தது. ரெடி ஆகிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன். அவங்களும் தொழுதுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் விஷ் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. என்ன பண்ணுறது, தொழுதுட்டு வந்தாச்சா? என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் விஷஸ் பண்ணுவோம். ஈத் முபாரக். ரெடி ஆகிட்டு அப்போ தான் கீழே வந்தேன். என் சிஸ்டர்ஸும் கரெக்டாக அவங்க பிள்ளைங்களோட ரெடியாகி வந்திருந்தாங்க. அம்மா, தங்கச்சிமார்கள்னு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருநாள் வாழ்த்து சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்கும் சாச்சி, பெருமா, மாமி, மச்சின் எல்லார் வீட்டு பிள்ளைங்களும் ஒன்றாவே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக செஞ்சு வச்சுருந்த ப்ரௌனிஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்த குட்டீஸ் எல்லாருக்குமே பேக் பண்ணி வச்சுருந்த ப்ரௌனிஸ் அண்ட் ஈதி மணியும் கொடுத்தாச்சு. எல்லா குட்டீஸும் செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுவும் அந்த ப்ரௌனிஸில் ஈத் முபாரக்னு போட்டிருக்கிறத பார்க்கவும் அவங்களுக்கே இன்னும் ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது லாத்தாக்கு
எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட்டில் சூப்பராக ரெடியாக இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். நீங்களும் பிள்ளைங்களுக்காக துவா செய்யுங்க. பெருநாளைக்கு ஊரில் இருக்கிறதோட தனி அழகே இதுதான். இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்ம எல்லாருமே சாட்சி பெருமான் எல்லார் வீட்டுக்கும் போவோம். இந்த மாதிரிலாம் யூஏயில் இருக்கும்போது கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக தூங்க போயிடுவோம். இப்போ நாங்களும் எல்லார் வீட்டுக்கும் விசிட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என் மச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான ஸ்நாக்ஸ்னு கை ஃபுல்லாக ஸ்நாக்ஸோடு தான் வீட்டுக்கு போவோம். இது எம்மாவோட சாட்சி வீடு. அப்புறம் இது பெரியம்மா வீட்டு ஸ்நாக்ஸ். அப்புறம் இது இன்னொரு பெரியம்மா வீட்டில் டேட்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லார் வீடுமே அடுத்தடுத்தாப்புல தான் இருக்கும். ஸோ எல்லார் வீட்டுக்கும் போகிறது அவ்வளோ தூரமோ கஷ்டமோ இல்லை. இது பெரியம்மா வீட்டில் தம்மடை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேருந்து நேராக கிளம்பி என்னோட சின்னம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கே இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈத் விஷஸ்லாம் சொல்லி க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்புறம் இது மாமி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஊரில் இருக்கும்போது இப்படி தான் நாங்களும் எல்லார் வீட்டுக்கு போவோம். எல்லாரும் எங்கள் வீட்டுக்கும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பெருநாள் அன்னைக்கு எல்லாருமே ஒருத்தர் பார்த்து விஷ் பண்ணி இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். அங்கே இந்த மாதிரி ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த வெயிலில் சுற்றிட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பெருநாள் ஈவினிங்லாம் நாங்கள் எங்கேயுமே போகலை. பிகாஸ் பெருநாள் ஈவினிங்லாம் பீச் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். எங்கள் ஊரை பொறுத்தவரை எங்கள் ஊருக்குன்னே இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு எங்கள் ஊர் பீச் தான். அதுவும் பெருநாள் அன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான க்ரௌடாக இருக்கும்னா அன்னைக்கு போகலை. ஒரு 2 days கழிச்சு தான் நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம். பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே மாங்காய், பைனாப்பிள், எங்கள் ஊர் ஸ்பெஷல் தம்மடை, அப்புறம் தென்னங்குருத்து இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. முன்னாடிலாம் நாங்கள் பீச்சுக்கு வரும்போது இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்காது. பட் இப்போ இந்த அக்சசரிஸ் மாதிரியே கொஞ்சம் நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்குள்ள டாய்ஸு, தென் குதிரைலாம் எங்கள் ஊர் பீச்சில் இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குதிரையெல்லாம் நிற்கிறத பார்த்ததும் நம்ம ஊர் பீச் மெரினா பீச் அளவுக்கு முன்னேறிட்டுங்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் ஈத் முடிஞ்சு ஒரு 2 days கழிச்சு தான் வந்தோம். அதுவும் இன்றைக்கி வரும்போது ஒரு 8 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கச்சன்னு க்ரௌடாக இருந்தாலும் நம்மளால் பீச் அந்த வைப் என்ஜாய் பண்ண முடியாது. மெயினாக பிள்ளைங்களுக்காக தான் வீட்டிலே இருக்கிறாங்களேன்னு இன்றைக்கி பீச்சுக்கு கிளம்பி வந்தோம். வந்ததுக்கு பிள்ளைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நான் லாஸ்ட் இயர் வரும்போது கூட இவ்வளோலாம் இல்லை. இப்போ இந்த அக்சசரிஸ், டாய்ஸ்னு அந்த மாதிரி கடைகள்லாம் இருந்தது. அப்புறம் இன்னொரு சைடில் இந்த மாங்காய், பைனாப்பிள், வாட்டர்மெலான் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வாடா, கட்லெட் அதெல்லாம் இருந்தது. இன்னொரு சைடில் பானிபூரி, அப்புறம் வேர்க்கடலை, தென் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எல்லாமே சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வாடா, கறி கஞ்சி, கட்லெட் அந்த மாதிரி கடைகள் நிறையவே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி 2 சிக்கன் கட்லெட் மட்டும் இந்த சைடு வந்ததுக்காக சும்மா வாங்கிக்கிட்டேன். அப்படி ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு அப்படி ரிலாக்ஸ்டாக டைம் போச்சு. வாங்கிட்டு வந்த கட்லெட்டை ஆளுக்கு ஒரு பைட் மாதிரி பிச்சு டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம். நல்லா தான் இருந்தது. பீச்சில் அப்படி கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நேராக சூக்கில் இருக்கிற அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஹனி சில்லி சிக்கன், ட்ராகன் பன்னீர்லாம் வாங்கியிருந்தோம். எல்லாமே பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்லேயும் செமையம்மியாக இருந்தது. தென் டவுன்லேருந்து இந்த பெரிய பெரிய ஸ்ட்ரிப்ஸும் வாங்கியிருந்தோம். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ தான் ஈத் முடிஞ்சு ரொம்பவே ஹெவியாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் தான் அப்படி ஆர்டர் பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கிட்டோம். ஊரில் இப்படி தான் எல்லா பெருநாளுமே ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக போகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் எனக்கு இந்த பெருநாள் ரொம்பவே சிறப்பாக போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் ஃபைனலாக ட்ரிங்க்ஸ்க்கு பெர்ரி பபுள் டீயும் வாங்கியிருந்தோம். அதுவுமே நல்லா தான் இருந்தது. இந்த வீடியோ வழியாக நீங்களும் எங்களோட ஒன்றாவே பெருநாள் கொண்டாடின ஃபீல் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.